இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா இந்தியன் நேவி கிட்டத்தட்ட ஒரு 7,500 கிலோமீட்டர் பார்டர் இன்னொரு நாடோட ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம கண்காணிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுவும் பர்ட்டிகுலரா நம்ம கிட்ட இருக்க நீர்மூழ்கி கப்பலுக்கு மாற்றா ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி மேன் போர்ட்டபிள் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்தியாவினுடைய DRDO கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. இது சைனா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய அடியா இருக்க போகுது, இந்தியா இதன் மூலமா எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த பதிவில் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அபிஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா கடற்படையை கிட்டத்தட்ட 7,500 கிலோமீட்டர் ஃபுல்லா இன்னொரு நாட்டோட கவர் பண்ணுது. அதுவும் பர்ட்டிகுலரா நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ட்ரேடிங் ஆகட்டும், எல்லா முக்கியமான வர்த்தகம் எல்லாமே இந்த மாதிரி கடற்பகுதியில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா ஹார்பர் ஆகட்டும், போர்ட் ஆகட்டும், நேவல் பேஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த எல்லா பகுதியுமே சரியா கண்காணிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தேதியில கண்டிப்பா கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நிறைய மிஷின்கள் ஆகட்டும், வெப்பன்ஸ் ஆகட்டும் நம்ம கிட்ட கிடையாது. சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 18 நீர்மூழ்கி கப்பல் மட்டும்தான் இன்னைக்கு கடற்பகுதியை கண்காணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 17 டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் ஆகட்டும், ஒன்னு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சப்மரைன், கிட்டத்தட்ட 18 மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி கண்காணிச்சிட்டு இருக்கோம். இத்தனை பகுதியுமே இதை யூஸ் பண்ணி கண்காணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா 7,500 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான காரியம் கிடையாது இந்த 18 முக்கியமான நீர்மூழ்கி கப்பலுக்கு. அதனால இந்தியா யோசிச்சது என்னன்னா, இன்னைக்கு காலத்துக்கட்டத்துல இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ட்ரோனை நம்ம நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம். ட்ரோன் மூலமா தான் இன்னைக்கு நிறைய நாடுகள்ல போர்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம ட்ரோனை நம்ம நீருக்கடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ரொம்ப நாளா கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. அதற்கான முயற்சி இப்போ வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இது யாரு முக்கியமா இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேவல் சயின்ஸும் அவங்க கூட கூட்டு சேர்ந்து டெக்னாலஜிக்கல் லேப் விசாகப்பட்டினம், இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சிகள் தான் இதை வெற்றிகரமா தயாரிச்சிருக்காங்க. அதுவும் பர்ட்டிகுலரா இது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா இன்னும் சொல்லாம கரெக்டா சொல்லணும்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 3 to 4 கோடியிலேயே நம்மளால இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரோனை நிறைய தயாரிக்க முடியும். ஆனா ஒரு நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 to 100 கோடி செலவாகுது. அவ்வளவு காசு செலவு பண்ணி தான் நம்மளால ஒரு நீர்மூழ்கி கப்பலை உருவாக்க வேண்டியதா இருக்கு. நீர்மூழ்கி கப்பல் எல்லாமே நம்ம வெளிநாட்டில இருந்து நிறைய டெக்னாலஜியை அங்கிருந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால இந்தியா அது எல்லாத்தையுமே ஒட்டச்செடிகிற மாதிரி இந்தியா சொந்தமா நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்ட்டிகுலரா ட்ரோன் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 to 2 பேர் உள்ள அமர்ந்துட்டு போற மாதிரி இந்த ஒரு முக்கியமான ட்ரோனை இந்தியா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பர்ட்டிகுலரா இது என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 7,500 கிலோமீட்டரை ஃபுல்லா இது கவர் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அதை தாண்டி இது கன்னிவரி ஏதாவது நீருக்கடி இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதாகட்டும், இதை வச்சு அழிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய வேலைகளை தொடர்ந்து செய்ய போகுது. அதுவும் பர்ட்டிகுலரா உள்ள 1 to 2 பேர் இருந்தாலும் இது கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ற காரணத்தினால ஈஸியா ஒர்க் லோடு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. அதுவும் பர்ட்டிகுலரா உள்ள நம்ம 1 to 2 பேர் அமர்ந்துகிட்டு ஈஸியா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல உள்ள நிறைய விஷயத்தை உள்ள புகுத்திருக்காங்க. அதை தாண்டி இதுல எந்த ஒரு முக்கியமான கன்னிவெடி ஆகட்டும், ஏதாவது பொருளை கண்டுபிடிக்குது அப்படின்னா உடனடியா பிளான் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பிளான் பண்ணிடும், எக்ஸிக்யூட்டும் பண்ணிடும். ஜஸ்ட் நம்ம கரெக்டா பண்ணுதா அப்படிங்கிறது பார்த்தா மட்டும் போதும். அந்த அளவுக்கு நிறைய முக்கியமான விஷயத்தை இதுல புகுத்தி இருக்காங்க. அதை தாண்டி இதுல வெயிட் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது. வெயிட் ரொம்ப கம்மியா இருக்க காரணத்தினால ஈஸியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதை தாண்டி இது கடல் பகுதியாகட்டும், ஆற்று பகுதியாகட்டும், இந்த மாதிரி எந்த பகுதியில் வேணாலும் கண்காணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நீர்ல இருக்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி உள்ள புகுத்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா எதுக்காகப்பா இது முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா நமக்கு இருக்க பிரச்சனையை யாருன்னா நமக்கு அருகில் இருக்க சைனா மட்டும்தான். ஏன்னா சைனாட்ட
இத்தனை முக்கியமான நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 6 வந்து நியூக்ளியர் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல் அந்த மாதிரி நிறைய முக்கியமான சப்மரைன் வச்சிருக்காங்க. அதை தாண்டி நியூக்ளியர் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்மரைன் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது ஒரு 6 வச்சிருக்காங்க. அதை தாண்டி டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் கிட்டத்தட்ட 48 வச்சிருக்காங்க. சரியா சொல்லணும்னா 2025 இன்னைக்கு தேதிப்படி கிட்டத்தட்ட ஒரு 65க்கு மேல வச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா 2035 போது 80 வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. அதனால இந்தியா வந்து அவங்க கிட்ட 80க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாயிரும். ஏன்னா இன்னைக்கு தேதியில நமக்கு ஜஸ்ட் ஒரு 18 தான் இருக்கு. பட் அவங்க 65 கிட்டத்தட்ட 3 to 4 மடங்கு ஜாஸ்தியா இருக்காங்க. ஆனா நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7500 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய கட்டாயத்துல இருக்கும். அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. அதனால இந்தியா வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இப்பவே வந்து திங்க் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நம்முடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஆக்சுவலா சைனா வந்து எல்லா ட்ரேடுமே வந்து கிட்டத்தட்ட 90% இந்திய பெருங்கடல் வழியா மட்டும்தான் வந்து பண்றாங்க. நம்முடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா, இந்தியாவினுடைய எல்லா பேட்ரோலிங் பாயிண்டையும் நிறைய பகுதியை வந்து புகுத்தி வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் ஆகட்டும், லக்ஷதீப் ஆகட்டும், அரேபியன் சி ஆகட்டும், வங்காள விரிகுடா ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே வந்து நம்ம நிறைய செக் பாயிண்ட் வச்சிருக்கோம். அதனால அவங்க எப்படியா இருந்தாலும் இந்தியன் ஓஷன் வந்து மட்டும்தான் அவங்க வந்து அவங்களுடைய எல்லா ட்ரேடிங்கும் நடக்கும். அதனால அந்த பகுதியில் எல்லாத்தையும் நம்ம பூத்தி வச்சிருக்க காரணத்தினால அவங்கனால பெரிய லெவலில் எதுவும் பண்ண முடியல. அது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, இந்தியா வந்து எல்லாமே மலைப்பகுதி, இமாலய மாதிரி மலைப்பகுதி இருக்க காரணத்தினால அவங்க எந்த மிசைல் மூலமாகவும் அதிகமாக அட்டாக் பண்ண முடியல. அதனால இந்தியா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பூத்தி வச்சிருக்கோம். அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து பார்க்கப்படுது. அதை தாண்டி இந்தியாவினுடைய பார்ட்னர்ஷிப் எல்லாமே வந்து பெரிய பெரிய கண்ட்ரி கூட நம்ம வச்சிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா குவாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறைய முக்கியமான ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாடுகள் நம்ம கூட்டு சேர்ந்து நிறைய பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி பிரான்ஸ், ரஷ்யா இந்த மாதிரி நிறைய முக்கியமான மிசைல்ஸ் ஆகட்டும், எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களோட கூட்டு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியன் ஓஷன்ல இருக்க நிறைய சின்ன சின்ன கண்ட்ரி எல்லாமே நம்ம கூட பார்ட்னர்ஷிப் இருக்க காரணத்தினால சைனானால எதுவுமே பண்ண முடியல. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதுவும் பர்டிகுலரா ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ், பங்களாதேஷ், மொரிஷியஸ் இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாடுகள் இந்தியாவோடு கூட்டு சேர்ந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து பார்க்கப்படுது. இது மட்டும் தான் இந்தியாவை பார்த்து சைனா வந்து பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை தாண்டி நம்ம S-500 ஆகட்டும், அதை தாண்டி நிறைய முக்கியமான அண்டர் வாட்டர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், AMCA ஆகட்டும், DRDO வந்து ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து போயிட்டு இருக்கோம். அதனால இந்தியா வந்து ஈஸியா வந்து சைனாவை அடிச்சு நோருக்கு இருக்கு. நிறைய இதெல்லாமே வாய்ப்பா இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ல நிறைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் படிக்கிறா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது சைடு ஸ்கேன் சோனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சர். ஆக்சுவலா இதன் மூலமா என்ன பண்ண முடியும்னா, ரொம்ப அட்வான்ஸா ஹை ரெசல்யூஷன்ல நம்மளால வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி இன்க்ளூடிங் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி இதுல வந்து அண்டர் வாட்டர்ல ஒரு முக்கியமான கேமரா வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது எதற்காகனா, நீருக்கடிய ஏதாவது ஒரு தப்பான ஏதாவது பொருள் இருக்கா, தேவையில்லாத ஏதாவது இருக்கா, அதை வந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செய்யறதா இந்த அண்டர் வாட்டர் கேமராவினுடைய முக்கியமான வேலையை வந்து பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே விட ஏஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஆக்சுவலா இங்க வந்து ஏஐ எந்த மாதிரி வேலை செய்ய போகுதுன்னா, இங்க மனுஷனுடைய எந்த ஒரு வேலையும் இல்லாம இது வந்து எந்த ஒரு திடீர்னு ஒரு பொருளை கண்டுபிடிச்சுன்னா ஆராய்ச்சி செஞ்சு சப்போஸ் அது வந்து கண்ணிவெளியா இருந்துச்சு அப்படின்னா உடனடியா வந்து இதுவே அட்டாக் பண்ணி முடிச்சு போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா ஏஐ வந்து இதுல வேலை செய்யுது அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இதனுடைய சோதனை வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது. ஆக்சுவலா அதை வந்து எங்க பண்ண போறாங்கன்னா, NSDL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்பர்ல தான் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது வந்து விசாகப்பட்டினத்துல இருக்கு. நேவல் சயின்ஸ் டெக்னாலஜி லேபரேட்டரி இங்கதான் வந்து சோதனை எல்லாமே வந்து நடக்க போகுது. ஆக்சுவலா இந்த சோதனை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சு அப்படின்னா இந்தியா வந்து இதை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இது வந்து தயாரிக்க ஆரம்பிச்சா 2030 to 35க்குள்ள இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாசிட்டிவா இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தாதான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.